Welcome to the School of the Holy Spirit. பரிசுத்தாவின் பாடசாலைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம். From today onwards for a particular few weeks, I'll be teaching on a new subject. இன்றிலிருந்து ஒரு சில வாரங்களுக்கு ஒரு புதிய தலைப்பில் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டிருக்கிறேன். இந்த புதிய தலைப்பு ஆச்சரியமாய் காணப்படும், அவசியமானதாய் காணப்படும். The new topic will be exciting and also many people wanted to know this. Right? The new topic will be about know your calling. இந்த புதிய தலைப்பு உங்கள் அழைப்பை அறிந்திடுங்கள். அநேகருக்கு பல கேள்விகள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், வியந்து போயிடறாங்க. Many people or many Christians have a question and doubts, uncertainty about calling. அழைப்பை குறித்த அநேக கிறிஸ்தவர்களுக்கு கேள்விகளும் அல்லது நிரந்தரமான ஒரு முடிவில்லாத நிலையிலே தவித்து கொண்டிருப்பதும் நிறைய பார்க்கலாம். அழைப்புன்னு சொன்னதுமே அவங்களுடைய கற்பனைகள் எல்லாம் ஏதோ ஒரு அந்த 5 விதமான ஊழியங்களை குறித்து நிறைய யோசிக்க ஆரம்பிப்பார்கள். When you talk about the calling, immediately the thing that comes into our mind and strike our mind is about the fivefold ministry. Many people want to know among the fivefold ministry where they are called. இந்த 5 வித ஊழியங்களை எங்கே நான் அழைக்கப்பட்டிருக்கேன், where is my calling, and they wanted to know their call, and since they don't have any desires and also they don't have any assurance, they didn't hear from God, but they wanted to know. எல்லாருக்குமே இந்த வாஞ்சை இல்லாத இருக்கும், அல்லது கர்த்தருடைய குரல் கேட்காம கர்த்தருடைய அழைப்பு என்னதென்று அறியாமல் இவங்க அலைந்து கொண்டிருக்கும் போது what they do was they wanted to know their call. So either this group of people, right, whoever has uncertainty about their call, தங்களுடைய அழைப்பு குறித்து உறுதி இல்லாமல் நிச்சயம் இல்லாத இருக்கிற அத்தனை பேருமே, these are the group of people, they run everywhere and to everybody for prophecy. இவர்கள் தான் அநேக இடத்துல சென்று அவருடைய ஊழியங்களை குறித்து ஏதாவது தீர்க்க தரிசனம் யாரோ சொல்ல மாட்டார்களா என்று அவளோடு கூட காத்துக் கொண்டிருப்பார்கள், hoping that someone will confirm the call, அவங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்துவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. Some are so innocent that to them calling means ministry. சிலர் ரொம்ப ஒரு அப்பாவித்தனமாக அழைப்புன்னு சொன்னாலே ஊழியம் தான் அப்படின்னு நினைச்சிருவாங்க. When comes calling, they simply means they think of ministry, and they fail to focus on the will of the Father or pleasing the Father. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தையும் அல்லது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பிதாவாகிய தேவனுக்கு அது மகிமை இருக்குமா அல்லது அவர் மகிழ்ச்சி அடைவாரா என்பதை யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளதாக ஏதோ ஒரு ஊழியம் செய்யணும், ஏதோ ஒன்று செய்யணும், சம்திங், இதுதான் அவங்களோட உள்ளத்தில் எப்போதுமே எழுப்பிக்கொண்டே இருக்கும். And Jesus calls us all, and the calling of Jesus is universal call. First I call it universal call. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அழைக்கிறாரு. இந்த அழைப்புக்கு இது அகில உலக அழைப்புன்னு சொல்லலாம். உலகத்தில் யார் யார் எந்த மொழியில் இருந்தாலும் அவங்க அத்தனை பேருக்கும் இந்த அழைப்பு உண்டு. This call is for all creation of Jesus Christ, all creation simply means all mankind. You can be in America, you can be in Africa, you can be in India. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழைப்பை கொடுத்துருக்கார். And this is an open call, an invitation. I call this call as an invitation. இந்த அழைப்பு வந்துட்டு ஆண்டவர் ஒரு வரவேற்பை கொடுக்கிறார் அல்லது வரவேற்கிறார், வரும்படியாக அழைக்கிறார். Call verifies many things, or call comes under many categories. அழைப்பு என்பது பலவிதமான பிரிவுக்குள்ளே போகிறது, பலவிதமான அர்த்தங்களுடையதாய் காணப்படுகிறது. முதலாவது நம்ம காணப்பட போகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்பு. The first call is the universal call which Jesus called us in Matthew chapter 11 verse 28. மத்தேயு 11:28 நாம் இதை வாசிக்க கேட்போம். Come unto me, all ye labored and heavy laden, and I will give you rest. Come unto me. It's a call. மத்தேயு 11:28 என்னிடத்தில் வாருங்கள் என்பது ஒரு அழைப்பு. As an invitation. கர்த்தர்
தன்னுடைய இரு கரத்தையும் விரித்தவராக, as widely Jesus Christ opened his arm and welcomed the entire universe unto him. நாம் அத்தனை பேருமே அவரிடத்தில் வரும்படியாக அழைப்பை பெற்றிருக்கோம். Do you want to know the first call of your life? Jesus is calling you to come unto him. உங்களோட வாழ்க்கையில் முதலாவது அழைப்பு என்ன தெரியுங்களா? அழைப்பை குறித்து அலைந்து திரியாதபடிக்கு முதலாவது நாம் அவரிடத்தில் அவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதல்ல நிச்சயித்துக் கொள்ளணும். Be assured and be certain that we are called by him and unto him. நாம் அவராலே அவரிடத்தில் வரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். எதற்காக அவரிடத்தில் வரவேற்கிறாரு? எப்படிப்பட்ட ஜனங்கள் விசேஷமாக என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்றாரு. To what kind of category people that Jesus is releasing his invitation to come unto him. And the Bible says here, come unto me all that labor and are heavy laden. All that are labored and heavy laden. That means someone is carrying a burden. Someone don't know how to cast it at the feet of the Lord Jesus Christ. They have been laboring, they have this labor too long in their life and they have no rest. யாருக்கு இந்த அழைப்பை முதல்ல கொடுக்கிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களுக்கு. and a heavy load upon their shoulder. பாரம், இந்த பாரம் சுமப்பவர்களுக்கு இயேசு சொல்றாரு, என்னிடத்திலே வாருங்கள். இதனால why should we come unto him or go unto him? Why should we respond this invitation? இந்த அழைப்பை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதனால வருகிற நன்மை என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன? What is the benefit and the profit of receiving this call or receiving this invitation? The Bible says that and I will give you rest. Responding to this call, the reward is rest for our soul. இந்த அழைப்பை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் போது முதலாவதாக நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை அவர் தருகிறார். An invitation to give us rest in our soul. And in order to have this rest in our soul, if anyone neglect this call, then they are simply neglecting rest in their soul. யாராவது ஒருவர் இந்த அழைப்பை அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய ஆத்மாவிலே இளைப்பாறுதலை புறக்கணிக்கலாய் காணப்படுவார்கள். When you don't have that rest in the soul, then your life become miserable and seeking here and there for rest. எப்பொழுது அவருடைய அழைப்பை புறக்கணிக்கிறோமோ அப்பொழுது மெய்யாக அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அதை அர்ப்பணிக்காவிட்டால் இந்த இளைப்பாறுதலுக்காக பல இடங்களுக்கு அலைந்து திருவிழாய் காணப்படுவோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால், if you have received Christ Jesus as the Lord and your Savior, then the first thing that Jesus assured you, when you come unto him, you will have rest in your soul. உங்களுடைய ஆத்மாவிலே அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக காணப்பட வேண்டிய ஒரு காரியம் உங்களுடைய ஆத்மாவில் இளைப்பாறுதல். How would this come into our life? இந்த இளைப்பாறுதல் எப்படி நமக்கு வரும்? What are the necessary steps that we have to take in order for us to have this soul, the rest which Jesus promised? இயேசு வாக்கு பண்ணின இந்த இளைப்பாறுதல் எப்படி வருமாம்? When you read the next verse 11, we need to learn from Jesus. Can we have Matthew chapter 11 verse 29? மத்தேயு 11:29 வாசிக்க கேட்போம். Take my yoke upon you. Take my yoke upon you. Number 1. And learn of me. And learn of me. Number 2. For I am meek. And Jesus said, for I am meek and lowly in heart. And And ye shall find rest unto your souls. Rest unto your soul. Where can we find rest for our soul? மத்தேயு 11:29 இயேசு கிறிஸ்துவின் இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் என்னத்தை செய்தால் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்கிறேன். முதலாவதாக அவருடைய நுகத்தை நம்ம மேல் ஏற்றுக்கொள்ளணுமா? ரெண்டாவது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணுமா? மூன்றாவது சொல்றார், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கள் இளைப்பாறுதல் வரும். Not only accepting Christ's invitation, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதனால் மாத்திரம் உடனடியாக நமக்கு இளைப்பாறுதல் வாக்கு பண்ணவில்லை. Rest for our soul is not promised immediately when you respond
to receive Christ, in the invitation that Christ given to us. But Jesus said that there's some condition in it. அதில் ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். What are the condition? And Jesus said, you must take his yoke upon us. Must take his yoke upon us. Simply means, what is he doing? How does he live? அவர் எப்படி வாழ்கிறார்? அவர் எப்படிப்பட்ட சுபாவமாக இருக்கிறார்? அவர் தோல் மேலே இருக்கிறது என்ன? அவருடைய சுமை என்ன? அவருடைய சுமை இலகுவாக இருக்குமாம். His yoke will be lighter and easier for us to bear it. அவருடைய சுமை நாம் சுமப்பதற்கு லகுவாக இருக்குமாம். அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். முதலாவது அவருடைய அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணுமா? First we need to take that yoke which is upon Jesus Christ. In order for us to take that yoke from him, we need to hand over our yoke unto him. நாம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பதாக நம்முடைய கழுத்திலே இருக்கிற அந்த நுகம் முதலாவது இறக்கி வைக்கப்பட வேண்டும். அவர் பாதத்திலே நம்முடைய நுகத்தை இறக்கி வைத்து அவர் நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணுமாம். அவருடைய நுகம் எப்படிப்பட்டது? What is his yoke? It says, take my yoke upon you and learn from me. You need to learn something from him or of his life. அவர் சொன்னார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியாத என்ன இருக்கிறது? அப்புறம் தான் சொல்றாரு, and Jesus said, I am meek and lowly in heart. This is the yoke Jesus is talking about. If you need rest, if you are looking for rest, if you want rest for your soul, உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல், உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தேவை அப்படின்போது, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டோம், இயேசுவிடத்தில் வந்துட்டோம் என்று உடனடியாக நம்ம அவர்கிட்ட வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்முடைய நுகத்தை இறக்கி வைத்து அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு பூர்ண திருப்தி இருக்காது. God is calling us because he wants to give us that rest for our soul. ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு எதற்கு? அவருடைய இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்க முடியாது. அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணுமாம். Jesus said, learn of me. He didn't say learn from me. If you read carefully, he said learn of me. Learn of me simply means look at his life and learn something from his life. ஆங்கிலத்தில் learn of meனாக்கா அவரிடத்திலே கற்றுக்கொள்ளனாக்கா அவர் மூலமாய் கற்றுக்கொள்வதல்ல, அவர் வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது. அவருடைய வாழ்க்கையில் 2 சுபாவங்களை சொல்றார். 2 things that Jesus mentioned. I am meek. சொல்றார், I am meek and lowly in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். இந்த மனத்தாழ்மை, இந்த சாந்தம் யார் உள்ளத்தில் இல்லையோ, people those who don't have this meekness and lowly in heart, then you can't find peace for your soul. You are called to have the rest unto your soul. நீங்கள் உங்களுடைய ஆத்மாவிலே அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாகவே அழைக்கப்பட்டீர்கள். So number 1, do you know what is your call? Why Jesus called you? முதலாவதாக இயேசு உங்களை அழைத்தார் தெரியுங்களா? அந்த அழைப்பு எதற்கு தெரியுமா? அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். Yes, call you to give a rest unto your soul. And what effort have you put in so far to learn of him? இது வரைக்கும் என்னதான் முயற்சி பண்ணியிருக்கீங்க அவரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியாது? அவர் வாழ்க்கையில் காணப்படுகிறதை கற்றுக்கொண்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாத என்னத்தை கற்றுக்கொண்டீர்கள்? Did you really put an effort to have a rest in your soul? உங்களுடைய ஆத்மாவில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்காக என்ன முயற்சி தான் செய்தீர்கள்? People, those who don't really put an effort to seek for rest in the soul, they'll always run everywhere to know their call, because they are not happy, they are not satisfied, they don't have satisfaction, and they lack something, and they thought that lack is not knowing the call of God in their life. இந்த இளைப்பாறுதல் தன்னுடைய மனதில் இல்லாத, இருதயத்தில் இல்லாததுனாலே, ஆத்மாவில் இல்லாததுனாலே அவர்கள் ஒரு வெறுப்படைந்தவர்களாக, வெறுமைப்பட்டவர்களாக, ஏதோ ஒரு அழைப்பு தன் வாழ்க்கையில் அறியவில்லை, அந்த அழைப்பை தெரிந்து கொண்டால் அதில் நாம் செயல்பட்டால் நமக்கு சமாதானமாக இருக்கும் என்று அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள்லாம் all their focus was about, will somebody not prophesy about my call? Simply means in bracket that 5-fold ministry. யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த அழைப்பை குறித்து சொல்ல மாட்டாங்களா?
அந்த அழைப்புன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த 5 வித ஊழியங்களை குறித்து தான் எண்ணங்கள் வரும். And Jesus very clear, he said, learn of me. When you learn from him, learn of him simply means open your Bible and study, meditate the lifestyle of Jesus Christ, the historical event that has taken place in the life of our Lord Jesus Christ. நாம் வேதத்தை திறக்காம அல்லது சத்திய வசனத்தை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறையும் அவர் வாழ்ந்த விதங்களையும் அவருடைய மனதின் நிலைகளையும் அவர் ஒவ்வொரு ஊழியத்திலும் அவர் கற்பித்த முக்கியமான அம்சங்களையும் அறிந்து கொள்ளாதபடிக்கு வெறுமை உள்ளத்திலே காணப்படும் போது, வசனத்தை புறக்கணிக்கும் போது அழைப்பை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். You will fail. நீங்கள் without taking back your Bible, without going into the Word of God, without knowing who our Lord Jesus Christ and his lifestyle, his attributes and characters, don't waste your time by asking people to reveal God's call in your life. First call God wants to give rest to your soul. முதலாவது அழைப்பு, ஆண்டவர் உங்களுக்கு ஆத்மாவிலே இளைப்பாறுதல் கொடுக்க விரும்புகிறார். And the life of Jesus, we read Matthew chapter 3 verse 16. Matthew chapter 3 verse 16. And Jesus, when he was baptized, went up straightway out of the water, and lo, the heavens were opened unto him, and he saw the Spirit of God descending like a dove and lighting upon him. மத்தேயு 3:16 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம் மேல் வருகிறதை கண்டார். When was this? Before even he began his ministry. தன் ஊழியத்தை துவங்குறதுக்கு முன்பதாக இந்த சம்பவங்கள் நடந்ததை பார்க்கிறோம். And we read the next verse. It is very interesting to know something else. அடுத்த வசனத்தை verse 17 வசனம் வாசிக்கும் போது இன்னொரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வசனம் ஏதுவாய் காணப்படும். Lo, a voice from heaven saying, This is my beloved son, in whom I am well pleased. 17வது வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. See, when Jesus took the baptism in water, then when he came out from the water, then the Bible says first heaven opened. அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து அவர் கரையின உடனே வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமர்ந்தார். Not only the heaven opened, Holy Spirit descended upon him in the form of a dove. And number 3, there was a voice from heaven. மூன்றாவது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. What was the voice about? Who was that speaking? It is the Father God speaking about Jesus Christ. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து வானத்திலிருந்து அவர் பறைசாற்றுகிறார், ஒரு அறிக்கை விடுக்கிறார். என்னதான் சொல்றாரு? What does he say? This is my beloved son in whom I am well pleased. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்ததாம். Jesus didn't even begin his ministry yet. இயேசுவின் ஒரு ஊழியத்தை தொடங்கல. When I was preparing this message, and it so happened that in Facebook account, one of the senior minister, he has preached about a short message from this portion of the scripture. நான் இந்த செய்தி உங்களுக்காக ஆயத்த பண்ணி கொண்டிருக்க வேளையில ஃபேஸ்புக்கில் ஒரு மூத்த ஊழியக்காரர் தேவ மனுஷன் நம்ம தேசத்தில் உள்ளவர் இந்த 2 வசனத்தை குறித்து இயேசுவை பிதாவாகிய தேவன் ஏன் இப்படி இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னதை குறித்தும் ஒரு சின்ன
ஒரு ஆழமான கருத்துக்களை வெளியிட்டார். He spoke about a very good explanation and gave explanation about why Father God is pleased with Jesus Christ. Let me ask you a question. As Jesus began his ministry, while he was receiving this baptism of the Holy Spirit, as well as the voice began to speak from heaven, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜலத்திலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் இதோ என் நேசகுமாரன் இவள் நான் பிரியமாயிருக்கேன்னு சொல்லும் போது அதுக்கு முன்பதாக ஏதாவது ஊழியங்கள் செய்திருந்தாரா? No, not a ministry. He didn't even did any ministry. He didn't preach yet. அவர் இன்னும் எங்கேயும் எந்த தேவாலயத்திலும் எந்த மனுஷர் கூட்டத்தின் மத்தியிலும் இன்னும் அவர் பிரசங்கிக்கவில்லை. இன்னும் அந்த சுவிசேஷத்தை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கல. He didn't even preach about the kingdom of God. But Father God said, I am pleased with him. He didn't preach about the kingdom of God. தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் இன்னும் பிரசங்கிக்கல. ஆனால் பிதாவாகிய தேவன் சார் நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன். He didn't perform any miracle yet. எந்த ஒரு அற்புதத்தையும் இன்னும் செய்யலையும். Though he didn't perform any miracle, Father God said, I am pleased with him. ஒரு அற்புதத்தையும் செய்யல. ஆனால் அப்பா சொல்றாரு நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன். He didn't cast out any demons yet. இன்னும் எந்த பிசாசும் துரத்தல. இதற்கு பிறகுதான் அவர் 6000 பிசாசுகளை துரத்தினார். பல பிசாசுகளை துரத்தின பார்க்கிறோம். Only after this Jesus cast out demons. But now when this statement was made by the Father about the Son, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து பறைசாற்றும் பொழுது இயேசு இன்னும் ஒரு பிசாசை துரத்தல. ஆனால் அப்பா சொல்றாரு இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். And Jesus didn't even give a prophecy to anybody yet. ஒருத்தருக்கும் தீர்க்கதரிசனம் இன்னும் உரைக்கல. when we think about ministry, நம்ம ஊழியத்தை குறித்தும் when we talk about calling, அழைப்பு குறித்து சொல்லும்போது we focus all on this: casting out demons, healing the sick, prophesying, and miracles, signs and wonders. We focus all on this and we call it ministry. And we expect that God be glorified and God will be pleased with us. But Jesus didn't touch none of this ministry that mentioned. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட இந்த ஊழியத்தை இன்னும் ஒன்று கூட துவங்கல. ஆனால் அப்பா பிரியமா இருக்கிறார். Father God said, I'm very well pleased with him. And yes, the Father said, I'm pleased with him. அப்பா சொல்றார் நான் அவரிடத்திலே பிரியமா இருக்கிறேன். Why the Father has to say this, though he didn't begin any ministry? I strongly believe, and I went back to the scriptures with the help of that senior servant of God who gave this message. இந்த மூத்த ஊழியர் கொடுத்த அந்த செய்தியோடு கூட நான் வேத வசனத்தை புரட்டி பார்க்கும்போது, and I saw that for 30 years before Jesus began his ministry, he was with the family. ஆண்டவர் இந்த ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக 30 வருஷம் அவர் குடும்பத்திலே இருந்தார். Number one, you need to understand that Jesus took responsibility of providing and protecting the family after the death of Joseph, the earthly father. இந்த உலக பிரகாரமான தகப்பன் மறைந்த பிறகு அந்த குடும்பத்தின் சுமைகளை போஷிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் ஒரு பாரமான பொறுப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்து நடத்தினது பார்க்கிறோம். People call ministry and they go all around the world and go all around the churches, but neglecting the need of the family. அநேகர் வந்துட்டு உலகம் முழுதுமாக அல்லது தேசங்கள் முழுதுமாக சபைக்கு சபை போய்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்தை புறக்கணிச்சிருப்பாங்க. And they think that God will be pleased with them when you neglect the family. Remember what the Lord Jesus said. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உலகம் முழுதுமாய் சென்று நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எல்லா காரியம் செய்வது நல்ல காரியங்கள். But when we come before the Lord, when somebody said, when knock the door, Jesus will ask, who are you? நம்ம அந்த கதவை பரலோக கதவை தட்டும் போது இயேசு கேட்பார், நீ யாருன்னு கேட்பார். அப்போ நம்ம சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லி, or you may even mention the name of a church. You may say that I am from Grace Charismatic Fellowship, or I am from such a church. நான் Grace Charismatic Fellowship சபையில் அல்ல இன்னொரு சபை பேரை சொல்லி அங்கிருந்து வந்திருக்கேன்.
பிறகு நம்ம சொல்லலாம், நான் பிசாசுகளை துரத்தினேன், I have cast out demons. Or you may say, I have healed the sick. நான் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினேன். You can add on all that ministry that you have performed. நீங்கள் நிறைவேற்றி முடித்த எல்லா ஊழியங்கள் குறித்து சொல்லும்போது கூட என்ன ஆண்டவராக சொல்லுவார்? What did Jesus say? I don't know you. What Jesus said, I don't know you. Because what you have done may please you, may be a blessing for some kind of people. நீ செய்து உனக்கு பிரியமா இருந்திருக்கலாம், சிலருக்கு ஒருவேளை ஆசீர்வாதமாய் காணப்படலாம். ஆனால் உனக்கு பிரியமா இருந்தது தேவனுக்கு சித்தமா என்பதை அறிந்து கொள்ளும். Thing which that you are pleased with, do you focus that whether it is the will of the Father for you or not? If you want to know the call in your life, your call must always be a blessing or must be the will of God. உன்னுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுமா? நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் சொல்லணும் எனக்கு பிரியமானு சொல்லி. அப்போ சொல்லணும், உத்தமமான ஊழியக்காரனை உன் சந்தோஷத்தில் பிரவேசி. Well done my servant, enter into that joy. ஆண்டவர் சொல்லணும். But what was the problem there? Jesus said, you have not done the will of my Father. ஆண்டவர் சொன்னாரு, நீ என் பிதாவின் சித்தத்தை செய்யலாம். So what Jesus did from the age, from childhood, from infant to the age of 30, see, he was in the family, taking care of the family. அவர் குடும்பத்திலிருந்து குடும்பத்தின் பாரங்களை சுமைகளை அவர் சுமந்து குடும்பத்தை பராமரித்து வந்தார். He took care of the family and God is well pleased. Father God is well pleased. And when he was at the age of 12, 12வது வயதில், he was found that he was in the temple for a celebration. The entire families, they went to the temple. After celebration, people went back. The family went back. The whole family, the whole groups went back. ஒரு பண்டிகை ஆசாரிக்க முடியாத தேவாலயத்துக்கு போனாங்க. அந்த பண்டிகை ஆசாரித்து எல்லாரும் திரும்பிட்டாங்க. And one day's journey, after a day journey, the family found out that Jesus was not with them. And they thought he might be playing with some of his friends or maybe somewhere else. And they returned to the temple. இந்த பெற்றோர்கள் ஒரு நாள் பிரயாணம் செய்த பிறகு அந்த பண்டிகை முடிந்து அப்பொழுதுதான் பார்க்குறாங்களாம் தன்னுடைய குமாரனா இயேசு வீட்டில் அங்கே அவங்க கூட இல்லைன்னு சொல்லி. அப்பொழுது ஒரு வேளை பிள்ளைகளோடு கூட விளையாடி கொண்டிருக்கலாம், அப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தோடு கூட அவங்க தேவாலயத்துக்கு போனாங்க. When they reached to the temple, they saw Jesus was debating with the spiritual leaders of that day. ஆலயத்துக்குள்ளே ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் இருக்கிற அந்த பரிசேயர்கிட்ட அந்த ஆசிரியர்கள் கூட சம்பாஷித்து கொண்டு இருக்கிறது பார்க்கணும். Conversing with them. And when the family asked him, why have you done this? நீ ஏன்பா இப்படி செஞ்சேன்னு குடும்பத்தார் கேட்கும்போது, don't you know that this is my father's business? 12வது வயசுல, at the age of 12, Jesus quoted the scriptures. Jesus was in the temple and Jesus said, I am doing my father's business. So Father God was very pleased. After the age of 12 and later, in the beginning he was doing the father's business, though he was young. சிறு பிராயத்திலே அப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் பிரியமுள்ளவராய் காணப்பட்டார். பிறகு பிற்காலத்திலே அவர் வாலிப வயதிலே in his youth and his young adult period, அவருடைய வாலிபனாகவும் ஒரு வாலிப பருவம் கடந்து ஒரு நல்ல ஒரு தீர்காத்திரமான ஒரு பருவத்துக்கு வரும்பொழுது அவர் குடும்பத்தின் சுமைகளை சுமந்தார். He took care of the family. So he took responsibility. Let me ask you a question. As a husband, you as a wife, or you as a father, or you as a mother, or you as children and grandparents, ஒரு தகப்பனாகிய நீங்கள், ஒரு கணவனாகிய நீங்கள், ஒரு மனைவியாக நீங்கள், ஒரு தாயாகிய நீங்கள், ஒரு பிள்ளையாகிய நீங்கள், அல்லது ஒரு தாத்தா பாட்டியாக இருக்கிற நீங்கள் உங்கள் பொறுப்புகளிலே எப்படி வாழ்ந்திருக்கிறீர்கள்? How you perform in your family. As a wife you have a call, as an husband you have a call, as a child you have a call, as a granny you have a call. ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் உங்களுக்கு அழைப்பு உண்டு.
ஒரு மனைவியின் ஸ்தானத்தில் உங்களுக்கு அழைப்பு உண்டு, ஒரு கணவனின் ஸ்தானத்தில் உங்களுக்கு அழைப்பு உண்டு. And without performing any of the duties and the responsibilities that you are called for to do in the family, உங்கள் குடும்பத்தில் கணவன், மனைவி, தகப்பன், தாய், பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலிருந்து நீங்கள் ஆற்ற வேண்டிய ஊழியங்களை, ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றாமல் கர்த்தர் எனக்கு என்ன ஊழியத்தை வைத்திருக்காரு உலகம் முழுசுமாய் தேடுகிறதுல பிரயோஜனம் இல்லை. Don't go look around and look for one after one, another pastor and one pastor to another pastor, one preacher to another preacher, ஒரு ஊழியக்காரனுக்கு இன்னொரு ஊழியக்காரனுக்கு, ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டருக்கு போய் என் அழைப்பு என்னன்னு தலை கொடுக்காதீங்க. Don't go and just give your head for them to prophesy because you want to know what is your call. You have not been faithful in your family, the call that God has called you for. God has given us a family so that where God places us, it is our responsibility to play as a role of such a relationship that we have in the family. கர்த்தர் குடும்பத்திலே நம்ம வைக்கும்போது அந்த குடும்பத்தின் ஸ்தானத்திலிருந்து நாம் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை நாம் ஆற்றுவது கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பு. So the call, right? The call. Number 2, to know your call. What have you done in your family? How do you behave in your family? What are the responsibilities that you have taken in your family? உன் குடும்பத்தின் சுமைகளை சுமப்பதற்கு என்ன பொறுப்பு எடுத்திருக்கீங்க? சிலர் ஊதாரித்தனமாக ஊரெல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, குடும்பத்தின் சுமையை பார்க்க மாட்டாங்க. Some young boys, young people will be running all over the world and they neglect their family and they wanted to know God's call. You want to know what's God's call? Go back to your family. You are a son, go back to your family and honor your father and your mother. நீ ஒரு மகனாக இருந்தால் குடும்பத்தை திரும்பி போ, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. That is your call. If you are a father, meet all the needs of the family, provide the needs of the family. ஒரு தகப்பனாக இருந்தால் ஒரு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க திரும்பி போயிரு குடும்பத்துக்கு. அதுதான் உன்னுடைய அழைப்பு. இந்த அழைப்புக்கு அடுத்து தான் மற்ற அழைப்புகள். These are the basic things that you must know, that this is your call before you enter into the so-called ministerial call. ஊழிய அழைப்பு என்று நீங்கள் புறப்பட்டு போகிறதுக்கு முன்பதாக இதுக்கு வரணும். Number 1 universal call, you must have rest in your soul and you must learn from Jesus. முதலாவது ஆத்மாவிலே இளைப்பாறல் வேணுமா? அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆத்மாவிலே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வரும். இந்த இளைப்பாறுதல் இல்லைன்னா, if you miss that rest in your soul, your life will be miserable. இந்த இளைப்பாறுதல் ஆத்மாவில் இல்லைனாலே உங்க வாழ்க்கை நிலை தடுமாறி போயிடும். Alright, okay, show what you have learned of Jesus, for he is meek and lowly in heart. So in your family, in the ministry, in your call in the family, show what you have learned from Jesus. உன் குடும்பத்தில், அந்த குடும்பத்தார் மத்தியில் இயேசுவிடத்தில் நீ என்ன கற்றுக்கொண்டாய் அதை வெளிப்படுத்தி காண்பி. And that goes to even in your career, goes to even in the ministry church. Show what you have learned from Jesus, which gives you rest into your soul. உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னத்தை இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டீங்க அதை உங்கள் குடும்பத்தில் காட்டுங்க. Let people see that your heart or see your soul that it is in rest. உங்களுடைய ஆத்மா இளைப்பாறி கொண்டிருக்கிறதை உங்களுடைய குடும்பம் பார்க்கட்டும். So the scripture says, and a voice from heaven saying, this is my beloved son in whom I am well pleased. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். And when God is pleased with you, see, number 1, heaven opens. தேவனிடத்திலே பிரியமாக இருந்தால் முதலாவது என்ன நடக்கும்? வானம் திறக்கப்படும். Many people be calling everywhere and asking for, can I have an opportunity to come and serve? Can I have an opportunity to? அநேக இடத்துல கேட்டு எனக்கு ஒரு வாசல் திறக்க மாட்டீங்களா? Many people be complaining about their pastor, saying that my pastor is not giving me an opportunity to preach.
என் ஊழியக்காரர் எனக்கு பிரசங்கம் பண்ண இடம் கொடுக்கல, என் ஊழியக்காரர் என்னை உயர்த்த இடம் கொடுக்கல. இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், இஃப் காட் சீஸ் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், இஃப் காட் இஸ் ப்ளீஸ் வித் வாட் யூ ஹவ் டன் இன் த ஃபேமிலி, heaven will be open for you. பரலோகமே உனக்கு திறக்கப்படும். So you don't have to worry about whether people open the door or not. God opens heaven. When heaven opens, simply means God's favor is upon you. தேவனுடைய தயவு. You didn't even have to minister first, or in so-called the fivefold ministry. But if you are faithful in your family, God will open the heaven. God's favor will be upon you. தேவன் வானத்தை திறப்பார். தேவனுடைய தயவு உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். And number 2, Holy Spirit descend upon Jesus Christ. ரெண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு மீது வந்து அமர்ந்தார். Simply means whatever God has called you to do, உன்னை கர்த்தர் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி உன்னை அழைத்தாரோ அந்த அழைப்பை உன் பலத்தால் செய்ய முடியாது. You cannot accomplish whatever that God has called you to do. So God has to give you the Holy Spirit who will empower you to do what that you are called for. உன் அழைப்பிலே நீ எதை செய்து முடிக்கணுமோ, எதை சாதிக்கணுமோ அதை சாதிப்பதற்கு உன்னுடைய பலத்தால் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியுடைய உதவியோடு கூட நீர் அதை செய்து முடிக்க முடியும். எப்பொழுது பரிசுத்த ஆவியுடைய உதவி கிடைக்கும்? When does the help of the Holy Spirit comes upon you? The Father God must be pleased with what you have done. நீ செய்ததை குறித்து பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படணும். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கேன். This is my beloved son in whom I am well pleased. When God is pleased with you, the anointing comes upon you. You will be empowered. பரிசுத்த ஆவியானவர் வருவார், நீ பலனடைவாய். See, these are key principles to know the call and to receive help from God to fulfill the call. இவைகளெல்லாம் அழைப்பை அறிந்து கொள்ளவும் அந்த அழைப்பை நிறைவேற்றி முடிக்கவும் கர்த்தரிடத்து நமக்கு வருகிற உதவி, தயவு, ஒத்தாசைகளை குறித்து நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள முடியும். And when call is concerned, அழைப்பு என்று சொல்லும் போது many have an idea of fivefold ministry, as I've said earlier, or the prayer ministry, or the youth ministry, or the children's church, or anything that within the 4 walls. அழைப்புன்னு சொல்லும்போது அநேகருக்கு இந்த 5 வித ஊழியங்கள், அல்லது ஒரு ஜெப ஊழியம், அல்லது ஒரு வாலிபர்களை நடத்துகிற ஒரு ஊழியம், அல்லது சிறு பிள்ளைகளை நடத்துகிற ஒரு ஊழியம், அல்லது எதுவாக இருந்தாலும் அந்த 4 செவருக்குள்ளதாகவே நம்ம நடத்துகிற ஊழியங்களை குறித்து தான் அதிகமாக அழைப்பு என்ற பெயரில் நம்ம கவனித்து கொண்டிருக்கோம். When we talk about the call, we always focus on this kind of ministries which we do in between the 4 walls. We fail to focus on other matters which Jesus has commanded us to do. இயேசு நம்ம செய்ய முடியாத சொன்ன மற்ற அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம புறக்கணிச்சிருக்கோம். Maybe we were ignorant, or maybe we may not know about it. ஒருவேளை அறியாமையினால அல்லது நம்ம அதை என்ன பண்ணிருக்கலாம், புறக்கணிச்சிருக்கலாம். And let me give you some scripture. Matthew chapter 25 verse 34. மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். இது கடைசி நாட்களில் பரலோகத்தில் நடக்க போகிற ஒரு காரியம். This is what will happen in the last days. Can we have verse 34 please? Then shall the king say unto them, on his right hand, Come ye blessed of my Father, come ye blessed of my Father, inherit the kingdom, prepare the kingdom is already prepared for you. You need to inherit, just enter into it. Inherit the kingdom which is prepared for you from the foundation of the world. From the foundation of the world. From the foundation of the world, there's something is prepared. உலக தோற்றுவிக்கு முன்பதாகவே ஏதோ ஒன்று நமக்கென்று ஆயத்த பண்ணப்பட்டு வைத்திருக்குது. அதை மத்தேயு 25:34 வாசிக்கும் போதும், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக. Before even the foundation of the world, Father God has already prepared something for us to inherit. ஏதோ ஒன்றில் நம்ம
பிரவேசிக்க முடியாத தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத கர்த்தர் ஒன்று ஆயத்த பண்ணிட்டார். But when you read verse 35, let us read verse 35. 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். For I was an hungered, And I was hungered, and ye gave me meat. and ye gave me meat. I was thirsty, I was thirsty, and ye gave me drink. and ye gave me drink. I was a stranger, I was a stranger, and ye took me in. and ye took me in. Go ahead, verse 36. Naked, I was naked, and ye clothed me. and he clothed me. I was sick, I was sick, and ye visited me. and he visited me. I was in prison, I was in prison, and ye came unto me. and he came unto me. All right. If you go back, after this, you go back, please read this portion of the scripture. The sheep or the flocks were divided, one each side. In the மந்தைகள் ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறது. 34வது வசனத்தில் when I read verse 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பதை பார்த்து a group of people on the right side, வலது பக்கத்தில் நிற்கிறதை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. People those who stood at the right side, he said, come, whom you've been blessed by my father. He said, come. It's in a call to enter into what God has already prepared. அழைப்பு. இந்த பூமியில் என்ன காரியத்தில் செய்து எவ்வளோ பெரிய பிரயாசத்தோடு செஞ்சாலும் அந்த கடைசியில் பிதா ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்குள்ளே நுழையிறதுக்கு நம்ம தகுதி இல்லைனாக்கா இவை செய்ததெல்லாம் வேஸ்டாக போயிடும். Whatever that you have done on this planet Earth, but at the end you must be on the right side, and you must have an invitation by the king, and the king must say, well done, or welcome. This enter into the place where my father has prepared for you before even the foundation of the earth. And when you see that verse 35, it talked to them, that on the people those on the right side, and this is the call. This is what we are supposed to do. This is what Jesus taught the disciples. The church is called to do this. திருச்சபை இதை செய்யணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை செய்யணும். If you are a Christian, right, your family, then comes this, right, then comes this, what Jesus appreciated. Jesus didn't say to the people those who are on the right side, welcome, enter into the Father's glory, or enter into the promise which my Father has prepared for you from the foundation. Welcome all those who cast out demons. பிசாசை துரத்தினுள்ளே எல்லாரும் உள்ளே வாருங்கள். சத்தம் போட்டு கத்தி தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களே எல்லாரும் உள்ளே வாருங்கள். People those who have prophesied with a loud thunder voice, enter into. God didn't say that. Though all these are very, very important in ministry, இவைகள் எல்லாம் தீர்க்கதரிசனம் உரைப்பது, பிசாசுகளை துரத்துவது, வியாதிகளை சுகப்படுத்துவது முக்கியமான ஊழியங்கள். That ministry will show people that how powerful our God is. இந்த பிசாசுகளை துரத்துவதும் வியாதிகளை சுகப்படுத்துவதும் நாம் யார் என்று காட்டிக்கொள்வதற்கல்ல, நம் தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள முடியாத கர்த்தருக்கு ஈவாக கிருபையாக இந்த வரங்களையும் இந்த ஊழியங்களையும் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். சில வேளை நாம் இப்படிப்பட்டவர்களை பார்த்து நம்ம குறித்து ஏதாச்சும் சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம போகிறது. வசனத்தை வாசிக்கிறது கிடையாது. We don't even meditate the word. We don't even do or take the responsibilities in our family. நம்முடைய குடும்பத்தில் உள்ள பாரங்களே சுமக்கலை, தேவையை சந்திக்கலை. ஆனால் என் ஊழியத்தின் அழைப்பு என்ன அப்படின்னு அந்த 5 வித ஊழியங்களுக்காக அவளோடு கூட தேடிக்கொண்டே இருக்கிறான். And we want to know among that 5-fold ministry what I'm called for. I know a sister a couple of years back, almost 25, more than that, almost 30 years back. The wife was saved. The husband was not saved. மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க, கணவன் ரட்சிக்கப்படல. The wife has a ministry called prayer ministry, right? And she come to church, right, with she will be wearing all the white saris and will have the veil covered,
white, looks so pious. ஒரு சகோதரி எனக்கு தெரியும், 30 வருஷத்துக்கு முன்பதாக. அப்போ பந்திங் என்ற இடத்துல ஒளி செய்து கொண்டிருக்கும். என்னுடைய வீட்டுக்கு விசிட் பண்ண வந்திருந்தாங்க, கணவனையும் அழைச்சி வந்திருந்தாங்க. இந்த ஸ்துதியோ சபைக்கு போகும்போதும் ஒரு தேவதை போல வெண்மையான உடைகளும் முக்காடிட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் அவங்களுடைய அழைப்பு என்ன கேட்டு, எனக்கு ஜெபம் செய்கிற ஊழியம் பாஸ்டர் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஓ God has given me a prayer ministry. Very good. Then I asked, is your husband saved? உன் கணவர் ரட்சிக்கப்பட்டாரா? இன்னும் இல்லை. So when I was sharing this gospel to the husband, அந்த கணவர்கிட்ட இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார். He told me something. He said, Pastor, I honor you and I respect you. Pastor, நான் உங்களை கனப்படுத்துகிறேன், உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறேன். But my wife didn't honor me at all. என் மனைவி என்னை கனப்படுத்துறதே கிடையாது. யாரு? பரிசுத்தவானை போல, தேவதை போல சபையில் காணப்படுறவங்க வீட்டில் கணவனை கனப்படுத்துறதில்லை. I said, what do you mean by that? Pastor, she'll be fasting at least 3 to 4 days in a week. வாரத்தில் 3-4 நாள் உபவாசம் சொல்லுவாங்க. I'm not a believer. She wants to fast. Let her go fast on fast. அவங்க உபவாசிக்கிட்டோம், ஆனால் எனக்கு சமைச்சு கொடுக்கணும் இல்லை. I think that was the right question. He said, let her go on fast, but as a wife, I'm not a believer, I'm not fasting. She must be preparing the meals for me. She act as though she is angel in the church. She act as though she is an angel in the house, but neglecting the responsibilities as a wife. ஒரு தேவதூதனை போல சபைகளிலும் வீட்டிலும் அவங்களுடைய நடை உடைகள் பாவனைகள் பேச்சு வார்த்தைகள் ஜபங்கள்லாம் இருக்குது. ஆனால் மனைவி என்கிற ஸ்தானத்தில் இருந்து கணவனை கனப்படுத்த தெரியல, கணவனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு தெரியல. I felt it so bad. Then I shared to the wife. நான் அப்புறம் மனைவிட்டு சொன்னேன், அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் செஞ்சுதாம்மா தப்பு. நீங்கள் 1000 குடும்பம் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஜபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உன் கணவர் ரட்சிப்புக்காக என்ன காரியங்கள் செய்றீங்க? What have you done for your husband to get saved? How do you behave in your family? உன் குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தீங்க? And you said your call for intercessory prayer ministry. But your ministry in the family, it didn't work out. உன் ஊழியம் குடும்பத்தில் சரியில்லை. எப்படி கர்த்தர் உன்னை அடுத்து அழைப்புக்கு அழைப்பாருன்னு சொல்ல முடியும்? Right. So based on this, what I've shared with you all today, you may be wondering, Pastor, the topic seems to be know your call. இந்த தலைப்பு உன் அழைப்பு அறிந்திருக்கணும். And you may say, I expected that the pastor would be giving me some clues to know whether I'm a prophet or an apostle or I'm an evangelist. ஏதோ பாஸ்டர் இந்த டீச்சிங்கில் போதனையில் எனக்கு ஒரு குழு கொடுப்பாரு, ஒரு கொடுக்குற ஒரு ஆலோசனை போதனையில், நான் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டேன், நான் ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டேன், நான் ஒரு ஊழியனாக அழைக்கப்பட்டேன் என்று நான் அறிந்து கொள்வதற்கு இந்த பாடம் எனக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தேன்னு சொல்லலாம். You must say, I'll be waiting with a great expectation to know my call. The pastor will give me some clues for me to identify my call. You will come to know that later in weeks to come. But prior to all those ministerial a call for the rest in your soul, God has called you. உங்களுடைய ஆத்மாவுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள இயேசு மத்தேயு 11:28, Matthew chapter 11:28, Jesus had given an invitation, a call called invitation for all of us to come unto Him and for all of us to learn of Him. நாம் எல்லாரும் அவரிடத்தில் வரும்படியான ஒரு அழைப்பையும் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கோம். So do this first. You may be Christian for years, but you might even not know about who the Lord is. ஒருவேளை பல வருஷங்கள் கிறிஸ்துவராக இருந்திருக்கலாம். இயேசு யார் என்கிற முழுமையான அவரை குறித்தே அறியாது நீங்கள், நான் எனக்கு ஒரு தீர்க்கதரிசன ஊழியம், எனக்கு அந்த ஊழியம்னு சொல்லிட்டு இருக்கலாம். There was once a young middle-aged woman, and she was missing from church for a couple of months. Suddenly I saw she was in the church. ஒரு அம்மா அந்த நாட்களில், I think this around 20 years back, அந்த அம்மா கொஞ்சம் மாதமாக வேறு இடத்துக்கு மாறி போயிட்டாலும் சபைக்கு வரல. திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தாங்க. வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு, பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு அப்படின்னாங்க.
the elderly woman said, Pastor, God has called me for a ministry. And I said, who said? In the sense that I want to know that who the pastor or the servant or someone has revealed this to her. யார் சொன்னது அப்படின்னு அந்த நபரை தெரிந்துக்கொள்ள ஆசைப்பட்டேன். இவங்க என்ன சொல்லிட்டாங்க போயிட்டு, then she went back and she said, Pastor said, I don't have a call. Pastor சொன்ன எனக்கு அழைப்பில்லை, அதான் சொன்னார், அதான் கேட்குறாரு, யார் சொன்னது உங்களுக்கு அழைப்புன்னு சொல்லி. Miscommunication, misinterpretation. Let me tell you, if you have a call, if God has called you for the fivefold ministries or the ministerial in the body of Christ, அந்த சபைக்குள்ளே அல்லது 5 வித ஊழியங்களுக்குள்ளே ஒரு ஊழியத்தில் கர்த்தர் அழைத்திருந்தார், உங்கள் ஊழியருக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். God will reveal that to the pastor where you attend. நீங்கள் போகிற சபையில். You don't have to go around the whole world searching for it. உலகம் முழுதுமாய் போய் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியர்களை குறித்தும் ஆண்டவர் உங்களுடைய ஊழியர்களுக்கு அந்த பாரத்தை கொடுத்திருப்பார். God might have given that burden concerning you, concerning your prospect, concerning your promotion, concerning your next level, all those things. So, be focused. ஆகவே சரியாக ஞானமோடு இருப்போம். Number 1, come to Jesus. இயேசுவிட வரணும். Number 2, right, in the family, how you minister. உங்கள் குடும்பத்தில் எப்படி நீங்கள் செயல்பட்டீங்க. And number 3, Jesus told this ministry that feeding the poor, clothing the naked, accepting the neglected, all these things are ministry. And some will say, the church must do this. The church must feed the poor. The church must clothe the naked. Yes, the church, this is the responsibility of the church. This is the call of the church. God called the church to do this, even whether in the Old Testament or the New Testament. In the Old Testament, you know the book of Malachi, chapter 3, it says that bring all your tithes and all your offering so that there will be enough in the storehouse of the temple or the church, so that we can provide the needs of the widows and the needy. பழைய ஏற்பாட்டில் மல்கியா 3:10 உங்களுடைய காணிக்கையிலும் தசமபாகங்களும் நீ தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வாருங்கள், அப்பொழுது அங்கே தேவ ஆலயத்தில் இருந்து விதவைகளுக்கும் தேவையுள்ள ஜனங்களுக்கும் போஷிப்பதற்கு போதுமான காணப்படும்படியாக காணிக்கையிலும் தசமபாகங்களும் சபை கொண்டு வர சொன்னார். In the New Testament, we see in the book of Acts, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் விதவைகளை பராமரிக்க முடியாத ஒரு ஊழியத்தை சபையில் வச்சிருந்தாங்க. There was a ministry to take care of the widows of that situation or of that season. So it was both in the Old Testament and the New Testament. The ministry called feeding the poor, the ministry called visiting the people in the prison, the ministry called clothing the naked. சிறையில் இருந்தோம், சிறைச்சாலையில் இருந்து என்னை சந்திக்க வந்தீங்க, என்னை பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்கன்றது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ரெண்டும் இருக்குது. So some people may say, and I have heard that somebody say, church must give. Yeah, church must give. Who is the church? சபை கொடுக்கணும் தான். I agreed. I salute you, brother. உண்மை உன்னை பாராட்டுகிறேன். சபை செய்யணும். People going telling people, this church they expect from us, but the other church, the church give. Of course, the church can give if you are a giver. நீ கொடுக்கறனாய் காணப்பட்டால் தான், right, சபை அந்த காரியங்களை செய்து முடிக்க முடியும். So be focused, right? Be focused on God's call. Feeding the poor is God's call. Clothing the naked is God's call. Visiting people in prison is God's call. Healing the sick is God's call. It's not only the fivefold ministry. All these are God's call. Are you in any of these ministries? And without doing any of this ministry, whether in your family or in the ministry, உங்களுடைய குடும்பத்திலும் அல்லது பொதுவான இந்த ஊழியங்களும் ஒன்றுமே செய்யலை. ஆனால் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் வந்துட்டு அப்போஸ்தலன்னு பெயர் கொடுக்கணும், எனக்கு ஊழியக்காரின்னு பெயர் கொடுக்கணும், ஊழியக்காரன்னு சொல்லணும். People must call me a servant of God, pastor. People must call me. Don't waste your time.
if you are faithful to the little which God has given to you, or if you are sincere to the little which God has revealed to you, கர்த்தர் உனக்கு காண்பித்த வெளிப்படுத்தின கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க கற்றுக்கொள். கொடுத்ததில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க கற்றுக்கொள். உன்னை கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பார். God will place you. God will raise you. God will lift you up to be a person who is in charge of many. And let's understand about God's call until this level first. God willing, next week I'll be touching on many are called but few are chosen. அடுத்த வாரத்தில் அநேகர் அழைக்கப்பட்டிருக்கோம், பட் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர். Are you called or chosen? நீ அழைக்கப்பட்டவங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? We will see next week. Let us stand our feet. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். எவ்வளவு நாள் இந்த கேள்வி நம்முடைய சிந்தனையிலே ஒரு தெளிவில்லாமல் குழப்பத்துக்குள்ளே வாழும்படியாக நடத்தி கொண்டிருந்தது. How long was this question in your mind, confusing you because of some people's teachings about call? When you say call, immediately that comes into your mind is about the fivefold ministry. அழைப்புன்னு சொல்லும்போது 5 வித ஊழியங்களை குறித்து தான் எண்ணம் வருகிறது. And you have wasted most of your time seeking one after one, going to one place after another place. இதை அறிந்து கொள்ள ஒருத்தர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்படி பல இடங்களுக்கு போய்தான் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி உன்னுடைய சிந்தனையில் யாரும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. But who has confused you? I'm not sure. But the Bible is very clear. The Bible is very clear. Jesus said, learn from me or learn of me. இயேசு சொன்னார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொள்ள சொன்னார்? What is important for us first, to be spiritually as well as morally as well as natural. We must be like Jesus. இயேசுவை போல நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் பொது காரியங்களிலும் நாம் காணப்படணும். That's why Jesus said, I am meek. Meek. நான் எளிமையானவனாக இருக்கிறேன், மனத்தாழ்மையுள்ளவனாக இருக்கிறேன். I'm lowly in my heart and மனத்தாழ்மையாக இருக்கிறேன். If you can have these two characters in you, if you can learn this first, the Lord will open heaven for you. The Lord will lift you up. The Lord will reveal. இவைகளை உண்மையாக இந்த 2 காரியங்களில் கர்த்தரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டு உண்மையாக இருந்தாலே கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார், அபிஷேகத்தை தருவார், ஊழிய வாசலை திறப்பார். உங்களை படிப்படியாக உயர்த்துகிறதே உங்கள் அழைப்பு என்னது என்பதை நிச்சயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும். உங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவார். God will speak to you and reveal to you. Let's pray. பரலோக தகப்பனே, Heavenly Father, அநேகர் இன்றைக்கு தங்கள் அழைப்பை அறிந்து கொள்ள எவ்வளவாய் ஆர்வமாக இருக்கிறார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. God, we know that how many people are eagerly, willingly waiting to know what is their call. They want you to reveal to them, either in dreams or through prophecy or through someone. ஒரு தீர்க்கதரிசனம் மூலியமாகவோ அல்லது சொப்பனத்திலோ அல்லது யாராவது ஒரு ஊழியக்காரன் மூலியமாகவோ தங்களுடைய அழைப்பு இன்னது என்பதை அறிவிக்க அவங்க அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மை மறந்துட்டாங்க ஆண்டவரே. They fail to focus their eyes upon you to learn from you, Lord. உம்மிடத்தில் கவனத்தை வைத்து உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள தவறி போயிட்டாங்க ஆண்டவரே. If there is anyone watching right now on live, இந்த நேரடி ஒலியாலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாராவது இப்படிப்பட்ட குழப்பத்துக்குள் இருந்தால் என் தேவன் இவருடைய குழப்பங்களிலிருந்து இவரை விடுவிப்பீராக. Pray God that you will release them from this conflict that is in their mind, which has been bothering them for a long time, Lord. அதிக நாட்களாக. Pray God they will be faithful, they will be learning from you. உண்மையுள்ளவர்களாக உம்மிடத்தில் கற்றுக்கொள்வர்களாகவும் குடும்பத்தில் அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரங்களாகவும் in the family role, as they are called in the family role, cause them to be faithful in that family role, in families.
providing the needs, protecting them and so forth as the Lord did it. ஆண்டவரே, நீங்கள் செய்த மாதிரி குடும்பத்தின் பொறுப்புகளை சுமக்கிற தலைவியாக காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. And finally, Lord, this commission is given to all of us and you appreciate it. இதை நீர் பாராட்டினீர். The third call, you have called us to enter into the Father's glory which has been already prepared for us before the foundation of the earth. இந்த உலகம் தோற்றுவிக்கு முன்பதாகவே எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கணும்னா நீர் யாரை என்றைக்கு அழைத்துன்னு பார்த்தோம். That we have seen that whom that you have called, whom that you have invited, and to whom that you have said, enter. It is the people, those who remember the poor, ஏழைகள் மேலே கவனமாக இருக்கிறவங்களை, those who clothe the naked, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்தவங்களே, வீட்டில் அநேகரை ஏற்றுக்கொண்டவங்களே, people those who accepted someone who was neglected by the family and accepted to be with them, Lord. And I pray that the church will do this. I pray all that people, those who hear this message, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்குள்ளதாகவும் இந்த 3 விதமான அழைப்பில் உறுதியாக காணப்பட கர்த்தர் நடத்துகிறார். Pray that all people, those who are hearers, those who are hearing now, will be response to the 3 calls that you have called us for, Lord. Bless every families. Bless every family. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் காணப்படட்டும். Pray that God that there will peace in every family. Pray God that they will have peace in their soul. They will rest in their soul. அவங்களுடைய ஆத்மாவிலே இளைப்பாறுதல் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். இந்த குடும்பங்கள் இந்த நாட்களிலே சாட்சியாக தங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, தன்னுடைய சேவைகளிலே, in social work, இந்த அநேகருக்கு உதவி செய்கிற ஊழியங்களிலும் தன் குடும்பத்திலும் இவர்கள் உண்மை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படட்டும். எல்லா குறைவுகளையும் நீக்குங்க. Meet all the needs miraculously. எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்தியுங்க. பலவீனமாய் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். We pray for people those who are weak and sick. Pray for your healing right now. Pray for people those who are lacking finance. பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். Let them have enough and more than enough. குறைவுள்ளவர்களுக்கு போதுமானவற்றை கர்த்தர் தருவீராக. இதோ இந்த இரவு நல்ல நித்திரையை தருவீராக. Pray that they will have a good rest tonight and as they wake up next morning, because they will wake up, Lord, with a good health and with joy in their spirit. நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு ஜீவனம் காணப்பட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. I believe that at least you are clear now in your mind. உங்கள் சிந்தனையில் அழைப்பு குறித்திருந்த சில சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவு இதுவரைக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you next week and I will let you know about whether you are called or chosen. அடுத்த வாரத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டீர்களா என்பதை பார்ப்போம். Take care. God bless you and good night.